வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில நெஃப்டியோட டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். நெஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி குடுத்துட்டுருக்கேன். ஒரு கால்ஸும் கூட இருக்கும். செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சா கனெக்ட் ஆயி வாட்ச் பண்ணி பாருங்க. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் போதுமானது. அதுக்கு அடுத்து புதுசா இருந்தீங்கன்னா இந்த பிகினர்ஸ் கைடு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதில ஒரு 15 வீடியோ இருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னா தான் இந்த கான்செப்ட் முழுமையா புரியும். ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோனே நீங்க அதை பயிற்சி பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸ் வீடியோவும் வரும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா இதை மட்டும் பாருங்க போதும். தவறாமல் பார்க்க வேண்டியவை. இதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி மார்னிங் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இப்படி கொடுத்துருந்தோம். டெலிகிராம்ல ஏற்கனவே நான் கொடுத்துருந்தேன். இங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த சப்போர்ட்ல ஓப்பன் ஆகுது. இங்க ஓப்பன் ஆச்சு. பட் சப்போர்ட்ல முன்னாடி சப்போர்ட் எந்த சப்போர்ட்டும் 1 ஹவர்ல நம்மளால எடுக்க முடியல. ஏன்னா, பக்கத்தால 1 ஹவர் எதுவுமே இல்ல. அப்ப என்ன பண்றோம், நம்ம 1 டேக்கே போயிட்டோம். 1 டேக்கு போய் அங்க இருக்கிற லெவல் பார்த்து நம்ம எடுத்திருக்கோம். இதுதான் 1 டேவோட லெவல்ஸ். இந்த லெவல் தான் நான் கால்குலேட் பண்ணி எடுத்திருந்தேன். இது ஆல்ரெடி காலையில இத குடுத்திருந்தேன். அதுக்கு அடுத்து இது ஒண்ணு குடுத்திருந்தோம். இங்க ஒண்ணு குடுத்திருந்தோம். சரிங்களா? ஏன்னா கேப் டவுன்னும் போது எங்க ஓப்பன் ஆகும்னு தெரியும் நம்மளுக்கு. ப்ரீ மார்க்கெட் பார்த்தோம்னா, அப்ப இதுக்கு தகுந்த மாரி நாம இன்னைக்கு ட்ரேட கட்டமைச்சிருப்போம். இது 5 மினிட்ஸ் போனீங்கன்னா, உங்களுக்கு எப்படி அந்த ட்ரேட் உங்களுக்கு செட் ஆயிருக்குன்னு பார்க்க முடியும். இப்ப ஆக்சுவலா என்ன ட்ரெண்ட்ன்னு கேட்டீங்கன்னா, செல் ட்ரெண்ட். கரெக்ட்டுங்களா? அப்ப செல் ட்ரெண்ட்னா செல்லுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. அப்போ செல் ட்ரெண்ட்னா செல்லுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது, இங்க பாருங்க ஒரு கீழ வந்துட்டு இதுக்கு பின்னாடி இந்த லோ உடைக்க முடியல. அத நீங்க வாட்ச் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த லோவுக்கு மறுபடியும் மேல போயிட்டு அதே லோ டெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்கான். அதுக்கு பின்னாடி அந்த ஹை உடைச்சவன் இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு அதுக்கு பின்னாடி அந்த லோ கூட வரல. ஒரே மாரி லோ வச்சிருக்கான். அப்பவே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் மேல திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். இது எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் தான் இருக்குது. எப்படி நம்ம போறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, முன்னாடியே பாருங்க 2 நல்லா பேர் கேண்டிலு. இது விக்கு இது வரைக்கும் வச்சிருக்குது. பாடி இங்க தான் இருக்குது. அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாடி தொட்டிருக்கு ஒரு டைம். இங்க பாருங்க இந்த ஹைக்கு மேல பாடி க்ளோஸும் பண்ணியிருக்குது. அப்போ கீழ வர்றதுக்கு பாசிபிலிட்டி குறைவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் கீழ வர்றான். பெருசா வர முடிஞ்சானே இந்த லோவுக்கே அவனால வர முடியல. ஃபர்ஸ்ட் இந்த லோவுக்கு வர முடியல. செகண்ட் இந்த லோவுக்கே வர முடியலைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இருக்கிறவன் என்ன பண்ணா, அடுத்த பாடி க்ளோஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் மேல வச்சுட்டான். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, 2 செல்லா இருந்தா கூட இது இப்ப கீழ வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இங்கிருந்து மேல போகலாம் அப்படின்னு. நான் காலையிலயும் கூட ஒரு புட் ஆப்ஷன் ஒண்ணு குடுத்திருந்தேன். அது எந்த இடத்துல குடுத்திருந்தேன், சம்திங் இந்த ஏரியாவுக்கு மட்டும் பார்த்து குடுத்திருந்தேன். எத்தனை மணிக்கு குடுத்திருந்தேன்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் ஏதோ ஒரு டைம்ல குடுத்திருந்தேன். அப்ப நம்ம அதுக்கு மட்டும் உண்டான பாருங்க காலையில 9:42 அந்த மாரி டைம்ல குடுத்துருக்கேன். அப்ப பார்த்தீங்கன்னா, அது இந்த ஏரியான்னு வச்சுக்கலாம். இந்த ஏரியா குடுத்தது. 9:42 முன்னாடி இங்கேயே குடுத்துருக்கேன் சம்திங். அது போயிட்டு கீழ அந்த ஒரு 25 பாயிண்ட் குடுத்துட்டு தான் போச்சு. ஏன்னா, இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கும்போது நம்ம அதை பண்ணியிருப்போம். இங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க மேல பிரேக் ஆயிடுச்சுங்கும்போது, இனி கீழ வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, அகைன் இதையும் உடைச்சிருக்கான். இதுக்கு பார்த்தீங்கன்னா, பாடி க்ளோஸ் நியர்பை வச்சிருக்கான். அதுக்கு மேல போனவ, கீழ வந்தவ இந்த லோக்கு வரல. அகைன் அந்த கையும் கட் பண்ணிக்கிறா, பாடி க்ளோஸ் வைக்கல. பாருங்க, அதுக்கு பின்னாடி இந்த லோவுக்கும் வரல. அதுக்கு பின்னாடி இதெல்லாம் தாண்டி பாடி க்ளோஸ் வச்சுட்டான். மேல போனவன் இது வரைக்கும் நின்னுட்டுருக்கான். அப்போ ட்ரெண்ட் அப்படியே அப்ல மூவ் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லோ பார்த்தீங்கன்னா, இந்த லோ, இந்த லோ, இந்த லோ எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. லோ உடைக்காமயே மேல 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 போயிருக்கு. அப்போ இது கீழே வரக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடை கட்டமைச்சிருக்கணும். இந்த கேண்டில் வந்த உடனே நம்ம தெளிவாக முடிவு பண்ணியிருக்கலாம் இனி கீழே வராதுன்னு. இந்த கேண்டில் வச்சு கூட வச்சுக்கலாம். இந்த கேண்டில் வந்தோடனே இனி கீழே வராதுன்னு முடிவு பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இங்கே இது எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கும்போது இனி கீழே வரமாட்டான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட்டு நீ அப்சைடு மூவ் ஆக போறான்னு. ஏன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவிலேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்போ மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. நம்ம அப்போ ட்ரெண்டை மாற்றிக்க வேண்டியதுதான். பை ட்ரெண்டுக்கு இன்னும் வரல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டுக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா?
இது அன்னைக்கு நிப்டியில் நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒனியன் அடுத்த லெவல் தானே. ஒனி வந்து இந்த லெவல் விட்டாச்சுன்னா இங்கேயே மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஒரே இதாக போவானா தெரியாது, சும்மா இப்படி கூட போகலாம். அல்லது இது நியூஸில் ஓடிட்டு இருக்கு மார்க்கெட் இப்போ, அதாவது யுஎஸ் ஈரான் வார்னால நியூஸில் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கு உண்டான ரியாக்ட் நடக்கு. நாளைக்கு காலையில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை எச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கீழே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இல்லாட்டி ஏதோ சின்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சினா தூக்கிட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இப்போ நியூஸ்க்காக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் வைக்கிறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமாக போயிடும். ஹோல்டிங்லாம் வச்சு பழகாதீங்க. இந்த மாதிரி வந்து அன்னைக்கு நாடு முடிக்கிறதுக்கு வழி பார்த்துக்குங்க. அன்னைக்கு என்ன கிடைக்குதோ, சோர்ஸ் கிடைக்குதோ அதுக்கு பிக் பண்ணி பழகிக்குங்க. சரிங்களா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் செல் ட்ரெண்டுக்கே தான் மூவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், மேலே போக முடியல. கடைசியில் தான் ஒரு மூவ் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, மேலே போகிறது கீழே வந்து முடிச்சுக்கிறது, இதே தான் நடந்திருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நடக்கிறதையும் பார்க்கணும். லோ லோ இந்த லோவுக்கே வராமல் போகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இதெல்லாம் பார்க்கும்போதே மார்க்கெட் வந்து இல்லை கீழே வரக்கு பாசிபிலிட்டி ஒன்றா இங்கிருந்து உடச்சிருக்கணும், உடைக்கலைங்க போது மேலே ஒரு இழுப்பு இழுப்பான்னு தெரியும், இழுத்துட்டான். வாட்ச் பண்ணி பாருங்க, அவ்வளோதான். மார்க்கெட்டில் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு, சப்போர்ட் விட்டா ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். 5 மினிட்ஸில் போய் அழகாக ட்ரேடை பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரைட்டுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம்.